ஸோ கைஸ் ஜஸ்ட்டு ஒரு 10,000 ருபீஸில் உங்கள் கையில் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாம். நீங்கள் அதை எப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம வண்டியில் வந்து பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட், மிட் வேரியன்ட் மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். பேஸ் வேரியன்ட் இப்போதைக்கு இல்லை, அதனால் வந்து நான் கம்பேரிசன் ஜஸ்ட்டு என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிற கம்பேரிசன் காமிக்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து பேஸ் வேரியண்ட்டில் கலர் தான் டிஃப்ரென்ஸு, சிங்கிள் டோன் வரும். பேஸ் வேரியண்ட் வந்து சிங்கிள் டோனில் மட்டும் தான் அவைலபிள். தென் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி இருக்காது, ஹாலஜன் ஹெட்லைட் அண்ட் ஆல்சோ ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் வரும். ரெண்டுமே வந்து ஹாலஜன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ட்ரம் தான் வரும். பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான். மிட் வேரியண்ட்டுக்கு அதுக்கு என்னதுன்னா மூணு டிஃப்ரென்ஸ் மேஜராக வரும். ஒவ்வொரு வண்டிக்குமே மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேருந்து நீங்கள் மிட் வேரியண்ட் வரீங்கன்னா மிட் வேரியண்ட்டில் 3 சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்தே வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவிடென்ட் தான் தெரியும். இது வந்து எல்இடி லைட், அதில் வந்து ஹாலஜன் வரும். இண்டிகேட்டர் சேம் தான், எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. செகண்ட் சேஞ்சஸ் என்னென்னா கலர் தான். அதில் வந்து சிங்கிள் டோன் வரும், இதில் வந்து டியூவல் டோன் கலர் வரும். ஆல்சோ ஃபைனல் சேஞ்சஸ் என்னென்னா ரெண்டுமே ஏபிஎஸ், பேக்லேயும் வந்து டிஸ்க் தான் வருது. அங்கே வந்து என்ன வரும்னா ட்ரம்மு வரும். இது வந்து தேர்ட் சேஞ்சஸ். இப்போ வந்து மிட்டுக்கும் டாப்புக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா அலாய் வீல் தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சேஞ்சே என்னென்னா அலாய் வீல். அண்ட் ரெண்டே கலர் வரும். ஒன்று இந்த மேட் பிளாக், இன்னொரு கலருமே நான் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து கிரே, ஆரஞ்ச் அண்ட் பிளாக் 3 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பிளாக். எல்லா ஸ்லேயுமே மேட் கலர் தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். இன்ஜின், கேசிங், டேங்க்கு, ஃப்ரண்ட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் மேட் பிளாக் தான் பார்க்க முடியும். மோஸ்ட்லி வேறு எந்த கலருமே இல்லை. இதில் உள்ள அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் வந்து எல்இடி லைட், இதில் சேம் எல்இடி தான். இதில் இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டருமே எல்இடியில் தான் வரும். செகண்ட் சேஞ்சஸ் என்னென்னா டிஜிட்டல் மீட்ரு. இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர்னால் இதில் ட்ரிப் அண்ட் நேவிகேட்டர் வந்து இதில் ஆட் ஆகும், அதில் வராது. பேஸ் வேரியன்ட், மிட் வேரியன்ட் ரெண்டுலேயுமே வராது. டாப் எண்டில் வந்து இது வரும். ஆட் ஆனால் நேவிகேஷன் ஒன்று, தென் அட்ஜஸ்டபுள் லிவர், இந்த சேஞ்சஸ் ஒன்று. தென் கலரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். 3 சேஞ்சஸ் இதில் இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் 3 சேஞ்சஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்க ராயல் என்ஃபீல்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே போடுறேன். தென் ஒவ்வொரு வண்டியோட எக்ஸாக்டான எக்ஸோரூம் ப்ரைஸ் என்னங்கிறது கரண்ட் டேட்டோட இது போடுறேன், செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஜஸ்ட் 10,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 கையில் எடுக்கலாம். வரண்டா சின்னசாமி. சரிடா.